கௌதம் செல்ல இன்னைக்கு என்னடா கௌதம் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப மாசாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து இந்திரா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஒரு பொருளை காணுங்கிற மாதிரி ஜெயா வந்தோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னடா பொருளை காணும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. ஆமாம்மா அது இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு. என்னது இங்கே இருந்துச்சா? இல்லைம்மா எங்கேயோ கீழே விழுந்துச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். டேய் ஒரு பொருளை காணும்னு வச்சுக்கிங்க, எங்கே தேடணுமோ அங்கே தான் தேடணும், தொலைச்ச இடத்துல தான் தேடணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயோ வந்து ஒரு பொருளை காண அடிச்சுட்டு ஹாலில் வந்து தேடினா எப்படிடா கிடைக்கும்? நல்ல வேலை நடுவில் பொருள்னு வந்துகிட்டு இருக்கு. இந்திரான்னு வரத்துக்குள்ளே நம்ம எங்கேயாவது எஸ்கேப் போகணும். சரிம்மா இதுக்கு தாம்மா அம்மானு தேவை. நான் எங்கே காண அடிச்சனோ அங்கேயே வந்து தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் கிச்சனுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா சந்திரா வந்து இருக்காங்க. அத்தை எனக்கு இந்திரா எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, என்னது இந்திராவா? இல்லை அத்தை, நல்ல ஒரு இஞ்சி டீயா கேட்டேன், நீங்கள் போட்டு தரீங்களா? தலை வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. மாப்பிள்ளை ஆரம்பத்துலேருந்து உங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு ரூமாக இந்திரா வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் வந்து எல்லோரும் செல்ஃபோனை தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனைவியை தானே தேடுறீங்க. போய் செல்ஃபோனை வந்து கண்டுபிடிச்சி கால் பண்ணி இந்திரா எங்கே இருக்கான்னு கேட்டு பேசிட்டு தூங்குங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்குறாங்க நம்ம சந்திரா. அத்தை எப்படி தான் உங்களால் இப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு? இது ஒன்றும் அரண்மனை இல்லையே மாப்பிள்ள, சின்ன இடம் தான். நீங்கள் அப்பையிலேருந்து ஹாலுக்கு ரூமுக்கு உங்கள் அம்மாட்ட சமாளித்தது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். போங்க மாப்பிள்ள காமெடி பண்ணாமல் அப்படிங்கிறாங்க. ஐயோ அசிங்கமாயிடுச்சு. சரி பரவாயில்லோடு, நம்ம அத்தை தானே, வெளியில் எங்கேயும் சொல்லுவா போகிறாங்க. அத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் யார்ட்டையும் சொல்லலை, உங்கள் அம்மா எதுவும் கேட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பார்த்தா டென்ட்டுக்குள்ளே தான் இந்திரா வந்து இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராங்க. என்ன இந்திரா இங்கே தூங்குற? அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அம்மாவுக்கு எப்படி வசதியாக இருக்கா அந்த வீடெல்லாம்? அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டில் தான் உங்கள் அம்மா வந்து இருந்திருக்காங்க. இது மாதிரி சாதாரண ஒரு வீட்டில் தான் உங்கள் அம்மா இருந்ததே இல்லை. அதனால தான் இப்படி கேட்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் சின்ன வீட்டிலலாம் இருந்து வளர்ந்துருக்காங்க. இந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இந்திரா நான் இங்கே வந்தது இல்லையா, இல்லை இங்கே தங்கினது இல்லையா, நீ என்னை இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைப்பா உன் குடும்பம்லாம் நிறைய பெரிய குடும்பம் வச்சு அதுக்காக கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன 10th வந்து நீ இருக்க? ஆமாம் எங்களுக்காக ஒருத்தவங்க சூப்பராக பாதுகாப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்கணும்னு நினச்சேன், இப்போ மாமா இல்லாதப்ப 3 பொண்ணுங்க எப்படி தனித்தனியாக அந்த வீட்டில் வந்து இருந்தீங்க? ரொம்ப பெரிய விஷயந்தான். என்னப்பா பொண்ணுங்கன்னா தனியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனையோ பொண்ணுங்க ஆம்பளத்தோணை இல்லாமே தனியாக வந்து இருக்காங்க. நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல. இல்லை பாதுகாப்பாக முன்னாடி இருந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, அதுக்கு தான் ஒரு பஜன்லால் செக்யூரிட்டின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து சூப்பராக வந்து எங்களை வந்து பாதுகாட்டாப்புல. எனக்கு என்னன்னா நெருப்பாக வந்து நின்னார்ப்புல, அப்போ நான் பார்த்துக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பெரிய மனுஷன் கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் டென்ட் என்ன வாசலில் வந்து கட்டியிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் அவர் தான்ப்பா 3 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அவர் மட்டும் வீட்டில் தங்கினா சரி வராதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் வாசலில் வந்து டென்ட்டை கட்டி கட்டுறாங்க. பார்த்தியா அவரோட பெரிய மனசெல்லாம், எனக்கு தேடி அவர் திருப்பி வருவார். இப்போ எங்கே போயிருக்காரு? அவங்க அம்மாவுக்கு பயம். அதனால தான் இந்திராவுக்கு முன்னாடியே விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. கௌதம் தான் பஞ்சாப் சிங்கா வந்ததுன்னு இது தெரியாமல் கௌதம் மட்டும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என் மேலே ஒரு அளவு கடந்த லவ் அன்பு பாசம் இருக்கனால தான் இது மாதிரி நடந்துருச்சு. அப்படியா இந்திரா, உன் மேலே லவ் வச்சுருக்கிறது நான் தான். அப்போ நான் பஜன்லால் சிங்கு கிடையாது, நான் தான் வச்சுருக்கேன். சாதிச்சிட்டடா கௌதம்ங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னப்பா அந்த சிங்கே நீ தானே, உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது அந்த சிங்கை நான் தானா? என்ன சொல்கிற நீ? எதை வேணான்னு மறைக்கலாம், ஆனால் இந்த டேட்டூவாக இருக்கட்டும், இந்த செயினாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசிக்ப்பா. இதெல்லாம் வந்து நீ மறைக்காம விட்டுட்டியே. இதில் என்ன ஒரு காமெடினா, கண்ணாடி வயசான தோற்ற மாதிரி தாத்தா மாதிரி இருந்தியே, காஸ்டியூம் தான் செம காமெடியாக இருந்துச்சு. அப்போலாம் வந்ததுலேருந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணல, நீ தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் ஆமாம் எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டியா? ஏய் நான் உன்னோட பொண்டாட்டி, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி அப்படின்னு சொன்னேன். சரி சரி, அப்போ நான் இத்தனை நாளாக நான் தான் லூசு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேனாங்கிற மாதிரி செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு பக்கம் ஜேபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ராகினி. ஆனால் யார் நம்மளை இங்கே வர சொன்னது ஒன்றுமே புரியல. ஜேபியை பார்த்தோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க. நீங்கள் யார்? உங்ககிட்ட நான் எதுக்கு டீலிங்லாம் பேசணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போனா உங்கள் அக்கா குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ காவியை அமுச்சு வைக்கணும்னு பார்த்தது, மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் நினைக்கிறச்சது, அப்புறம் ராமச்சந்திரன் ஏதாவது ஒரு சதி திட்டம் பண்ணி பிஸ்னஸை குழப்பிடணும்னு நினச்சது, கௌதம் காவியா எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஐயோ என்னடா அது, ஒத்துமொத்த வரலாறு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. உங்கள் வீட்டில் சின்னதாக காற்று அசைஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்திராவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அஜய்னு ஒரு பையன் வந்து வம்பிழுத்தாங்கல்ல நம்ம இந்திராவை, அவங்களோட அப்பாங்கிற மாதிரி தான்
சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து காட்டினனால ஏதோ ஒரு பையனை வந்து பேட்டால் வந்து அடிச்சிருக்காங்க. பேட்டால் அடித்த பையனா அது அஜய் தான். அஜயோட அப்பாங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்ல வர்றாரு இந்த விஷயத்தெல்லாம். நான் வந்து கௌதமை அமுச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது அமுச்சிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. என்ன அவங்க மேலே பாசம் வந்துருச்சா? சேச்சா பாசம்லாம் இல்லை, எடுத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ராகினியும் ஜேபியும் இந்திரா முன்னாடியே கௌதம் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ஜெயா அம்மா. என்னப்பா உன் வாழ்க்கையை நினச்சா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்கியே, வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கேற்ற அடித்தளம் வந்து போடணும். ஆனால் நீ அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நினச்சாதான் எனக்கே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஓம் புள்ளம்மா, எனக்கு தான் சின்ன வயசுலேருந்து எதை எப்படி செய்யணும்னு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா ஃப்யூச்சர்லாம் நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா கௌதம், சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீ வேற ஒரு கல்யாணத்தை வந்து பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லாமல் இந்திரா வந்து புத்திசாலித்தனமாக இருப்பா. ஆனால் அவள் மக்கு தான், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவளால் தான் நம்ம இந்த கதியில் வந்து நிற்கிறோம். இதெல்லாம் தேவையா உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கணும்னு அப்படின்னு சொல்லி இந்திரா முன்னாடியே வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சத்தியமாக எப்போதுமே மாற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க.